என் அன்பு குழந்தையே, இன்றைய இந்த அமைதியான வேளையில் நான் உன் ஆத்மாவின் ஆழத்தில் இறங்கி உன்னோடு மிக நெருக்கமாக உரையாட விரும்புகிறேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரங்கள் உன் ஆன்மாவை நசுக்கிக் கொண்டிருப்பதை நான் நன்றாக அறிவேன். உன் முகத்தில் தெரியும் அமைதிக்குப் பின்னால் உன் உள்ளத்தில் எத்தனையோ புயல்கள் அடங்கியிருக்கின்றன என்பதையும் நான் அறிவேன். எத்தனையோ இரவுகள் நீ தனியாக அமர்ந்து அழுதிருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளை உன் இதயத்திற்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கிறாய். வெளியில் நீ சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் நீ தினமும் ஒரு போரை நடத்தி கொண்டிருந்தாய். ஆனால் என் பிள்ளையே, ஒன்றை மறந்துவிடாதே. நான் உன்னை படைத்தவன். உன் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு இதயத் துடிப்பையும் கணக்கில் வைத்திருப்பவன் நான். நீ தனிமையில் போராடுவதாக ஒருபோதும் நினைத்துக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையின் எந்த ஒரு கட்டத்திலும் நான் உன்னை தனியாக விட்டதில்லை. உன்னை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு கவசமாக கண்ணுக்குத் தெரியாமல் நான் எப்போதும் இருந்து வருகிறேன். நீ விழாமல் இருக்க, நீ முறிந்து போகாமல் இருக்க, உன் தெரியாத இடங்களில் கூட நான் உன்னை தாங்கி பிடித்திருக்கிறேன். உன் போராட்டங்கள், உன் பயங்கள், உன் எதிர்காலம் குறித்த கவலைகள், இவை அனைத்தையும் இப்போது என்னிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது. நீ இதுவரை சுமந்து வந்த சுமை உனக்காக அல்ல. அது உன்னை சோர்வடையச் செய்தது. இன்று நான் உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன். இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் கைவிட்டதாக தோன்றினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, இப்போது அமைதியாக இரு. உன் உள்ளத்தை திற. நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் கண்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாகவில்லை என்பதை நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ தனியாக அழுத அந்த இரவுகள், உன் உள்ளம் உடைந்து அமைதியாக தவித்த அந்த தருணங்கள் அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். நீ நினைத்திருக்கலாம், என் வலியை யாரும் கவனிக்கவில்லை என்று. ஆனால் என் பார்வையிலிருந்து உன் கண்ணீரின் ஒரு துளியும் தப்பவில்லை. மற்றவர்கள் உன் மௌனத்தை அலட்சியப்படுத்தியிருக்கலாம், உன் அமைதியை பலவீனமாக நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த மௌனத்தின் பின்னாலிருந்த வேதனை குரலை நான் கேட்டேன். நீ சொல்லாமல் விழுங்கிய வார்த்தைகள், அடக்கி வைத்த அழுகைகள், வெளியில் காட்ட முடியாத சோர்வுகள் அனைத்தையும் நான் அறிந்தவன். நீ பலவீனமாக உணர்ந்த தருணங்களில் கூட உனக்கு தெரியாமலேயே நான் உனக்கு பலத்தை தந்தேன். உன் அழுகுரல் ஆகாயத்தை தாண்டி என் சந்நிதானம் வரை வந்துள்ளது. இப்போது நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன், உன் அழுகையின் காலம் முடிந்துவிட்டது. இனி நீ துக்கத்தால் அல்ல, மகிழ்ச்சியால் கண்ணீர் சிந்துவாய். உன் இதயம் பட்ட பாடுகள் அனைத்திற்கும் ஈடாக ஒரு பெரிய நன்மையை நான் உன் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறேன். நீ கடந்து வந்த அந்த பாதையில் நான் உன்னோடுதான் நடந்தேன். நான் தனியாகத்தான் எல்லாவற்றையும் தாங்கினேன் என்று நினைத்த இடங்களிலும் உன் சுமையின் ஒரு முனையை நான் தான் பிடித்திருந்தேன். இப்போது உன் சுமை குறைக்கப்படுகிறது. உன் பாரங்களை என்னிடம் தந்துவிட்டு நீ நிம்மதியாக உறங்கலாம். நான் உனக்காக போராடுவேன். நீ அமைதியாக இரு என் அன்பு குழந்தையே. நீ நீண்ட காலமாக சுமந்து வந்த பாரங்கள் இப்போது உன் ஆன்மாவை சோர்வடைய செய்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன். அந்த பாரங்கள் உனக்காக அல்ல. அவை உன்னை வலிமைப்படுத்த ஒரு காலத்திற்காக மட்டுமே அனுமதிக்கப்பட்டவை. இப்போது அந்த காலம் நிறைவடைகிறது. நீ இனி அந்த சுமைகளோடு நடக்க வேண்டிய அவசியமில்லை. உன் போராட்டங்கள், உன் பயங்கள், உன் எதிர்காலம் குறித்த கவலைகள் அனைத்தையும் இப்போது என்னிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் இது. நீ எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க முயன்றாய். யாரையும் சுமையாக கருதக்கூடாது என்று நினைத்து உன் வலியையே உன் தோள்களில் சுமந்து கொண்டாய். ஆனால் என் பிள்ளையே, அந்த வலி உனக்கு சொந்தமானது அல்ல. அது என் திருவடிகளில் இறக்கப்பட வேண்டியது. நான் உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன். இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகிய தருணங்களிலும் நான் உன்னை கைவிடவில்லை. உன் துயரங்களின் காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. ஒரு புதிய ஒளிமயமான அதிகாலை உன் வாழ்க்கையில் மெதுவாக மலரத் தொடங்கியுள்ளது. நீ இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கலாம், ஆனால் மாற்றம் தொடங்கிவிட்டது. என் பேரன்பின் கரங்கள் உன்னை தாங்கிக் கொள்ளட்டும். என் சமாதானம் உன் கலங்கிய இதயத்தில் வெள்ளம் போல பாயட்டும். நீ பலவீனமாக இருந்த அந்த இடங்களிலேயே என் வலிமை இப்போது வெளிப்படப் போகிறது. நீ இனி விழுந்து போக மாட்டாய். ஏனெனில் நான் உன்னை என் கரங்களில் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, இப்போது நீ ஓய்விடு. நீ போராடியதற்கான காலம் முடிந்தது. இனி நான் உனக்காக போராடுவேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக நிலவி வந்த அந்த இருண்ட காலம் இப்போது முடிவை நோக்கி நகர்கிறது.
நீ இதுவரை அனுபவித்த குழப்பங்கள், தடைப்பட்ட நிலைகள், எதுவும் நகராதது போல தோன்றிய அந்த காலகட்டங்கள் அனைத்தும் வீணல்ல. அவை உன்னை முறியடிக்க அல்ல, உன்னை உள்ளுக்குள் வடிவமைக்கவே அனுமதிக்கப்பட்டவை. நீ இழந்ததாக நினைத்த விஷயங்கள் பல, வாய்ப்புகள், உறவுகள், நேரம், அமைதி, அனைத்தையும் நினைத்து நீ வருந்திய நாட்கள் எனக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளையே, நீ இழந்தது என்று நினைப்பவை அனைத்தையும் விட மேலான ஒன்றை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன். உன் கண்களுக்கு தெரியாத இடங்களில், உன் எதிர்பார்ப்பை தாண்டிய விதங்களில் என் அருள் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் இப்போது உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். நீ முன்பு தட்டியபோது திறக்கப்படாத கதவுகள் இப்போது உனக்காக தானாக திறக்கப்படும். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் ஒன்று ஒன்றாக உடைந்து போகின்றன. நீ இதுவரை இதுதான் என் எல்லை என்று நினைத்த இடங்களை நான் விரிவாக்கப் போகிறேன். எதை நினைத்து நீ மிகவும் அஞ்சினாயோ அதே இடத்தில் உன்னை நான் தலைநிமிரச் செய்வேன். நீ தோல்வி என்று குறித்து கொண்ட காரியங்களை நான் வெற்றியாக மாற்றுவேன். உன் கடந்த கால தவறுகளும் பிறர் உனக்கிழைத்த அநீதிகளும் இனி உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. நானே உன் எதிர்காலத்தை வடிவமைப்பவன். என் திட்டங்கள் உனக்கு தீமையை தருவதற்கானவை அல்ல. அவை உனக்கு உயர்வையும் நிம்மதியையும் நிலைத்த நலனையும் தருவதற்கானவை. எனவே இனி நீ எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. உன் புதிய வாழ்க்கை இப்போது என் கரங்களில் உள்ளது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள் உன் சிந்தனைகளையே கலங்கச் செய்த நாட்கள் உண்டு. என்ன செய்ய வேண்டும், எந்த பாதை சரி என்று நீ உள்ளுக்குள் போராடிய தருணங்களை நான் அறிவேன். உன் மனம் தெளிவில்லாமல் அலைந்தபோது கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை. அந்த குழப்பங்களின் நடுவிலும் உன் வாழ்க்கையின் திசையை நான் மெதுவாக மாற்றிக்கொண்டிருந்தேன். இப்போது கேள், உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசை உருவாகிவிட்டது. நீ இதுவரை பார்க்காத வாய்ப்புகள், நீ எதிர்பாராத வழிகளில் உன்னை அணுகத் தொடங்கும். நீ முன்பு செய்த முயற்சிகள் வீணாகவில்லை. அவை அனைத்தும் இன்றைய மாற்றத்திற்கான விதைகளாக இருந்தன. சரியான நேரத்தில் அவை முளைக்க ஆரம்பித்துள்ளன. நீ இனி ஒரே இடத்தில் சிக்கி நிற்பவனாக இருக்க மாட்டாய். உன் வாழ்க்கை முன்னே நகரும். உன் எண்ணங்களில் நான் தெளிவை தருகிறேன். குழப்பமான முடிவுகள் இனி உன் வாழ்க்கையை ஆட்சி செய்யாது. நீ எடுக்கும் தீர்மானங்களில் உறுதி இருக்கும். உன் உள்ளுணர்வின் வழியாக நான் உன்னை வழிநடத்துவேன். இதுவே வழி என்ற அமைதியான நம்பிக்கை உன் உள்ளத்தில் எழும். அந்த நம்பிக்கையை அலட்சியப்படுத்தாதே, அது என் அருள். என் பிள்ளையே, நீ தவறான பாதையில் சென்று விடுவாயோ என்று அஞ்சாதே. உன்னை மீண்டும் சரியான வழிக்கு அழைத்து செல்ல நான் இருக்கிறேன். உன் மனம் இப்போது மெதுவாக அமைதியை அடைகிறது. நீ இனி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை. என்னை நம்பி உன் கடமைகளை செய்து கொண்டே போ. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கையின் சுமை இப்போது உன் தோள்களில் மட்டுமில்லை, அது என் கரங்களிலும் உள்ளது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வாதாரம் குறித்த அச்சங்கள், கடன் சுமைகள், வேலை பற்றிய குழப்பங்கள், இவை அனைத்தும் உன் மனதை எவ்வளவு நெருக்கி வைத்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன். நீ உழைக்க தயங்கவில்லை, ஆனால் உன் உழைப்பிற்கான பலன் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்தது. என்ன தவறு நான் செய்தேன் என்று நீ உன்னையே கேள்வி கேட்ட காலங்களும் உண்டு. ஆனால் என் பிள்ளையே, நான் உன் வாழ்வின் ஊற்று, உன் தேவைகளின் மூலாதாரம். இப்போது உன் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான மாற்றம் தொடங்குகிறது. நீ அடைந்த குறைவு நிலை நிரந்தரமல்ல. நான் உனக்காக புதிய வருமான வழிகளை திறக்கிறேன். நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி உன்னை தேடி வரும். உன் கைகளின் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்த கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் இப்போது உன்னை நோக்கி வருகிறது. நீ எதைக் கண்டு இதில் எதுவும் இல்லை என்று நினைத்தாயோ அதே இடத்தில் என் அருள் பெருகி வழியும். உன் குறைவுகளை நிறைவாக்க நான் செயல்படுகிறேன். இனி நீ கடன் வாங்குபவனாக அல்ல, பலருக்கு உதவும் நிலையிலே உன்னை நான் உயர்த்துவேன். உன் வாழ்க்கையில் செழிப்பு வெறும் பணமாக அல்ல, மனநிறைவும் அமைதியும் சேர்ந்து வரும். தடைகள் ஒன்றொன்றாக விலகும். நின்று போன காரியங்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வழியில் என் அருள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் வாழ்க்கையில் இருந்த போதாது என்ற உணர்வு மெதுவாக மறைந்து, போதுமானது என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றும். என் பிள்ளையே, இந்த மாற்றம் உன்னை அகந்தையால் நிரப்ப அல்ல, உன்னை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றவே. நீ பெற்றதை வைத்து பிறரையும் உயர்த்தும் நாளை நான் உருவாக்குகிறேன். இதுவே உண்மையான செழிப்பு, இதுவே என் நோக்கம். என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்தில் நிலவி வந்த விரிசல்கள், மனவருத்தங்கள், புரிதலில்லாத நிலைகள்
இவை உன் மனதை மிகவும் காயப்படுத்தி இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். உன் வீட்டில் அமைதி இல்லாத நாட்களில் நீ வெளியில் சிரித்து காட்டினாலும் உள்ளுக்குள் நீ உடைந்து போனதை நான் பார்த்திருக்கிறேன். எல்லாம் சரியாகிவிடுமா என்று நீ பலமுறை உள்ளத்தில் கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதிலை வைத்திருக்கிறேன். இப்போது கேள். உன் குடும்பத்தில் குணமாகும் காலம் தொடங்குகிறது. அன்புக்கு பதிலாக வெறுப்பு இருந்த இடங்களில் என் கருணையால் அன்பு மீண்டும் மலரும். புரிதலுக்கு பதிலாக தர்க்கமாட்சி செய்த இடங்களில் என் சமாதானம் குடியேறும். பிரிந்து போன உள்ளங்கள் மெதுவாக மீண்டும் இணையும். நீ இதுவரை சிந்திய கண்ணீர் வீண் போகாது. உன் வீட்டில் அமைதியை நிலைநாட்ட நான் செயல்படுகிறேன். உன் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் நீ பட்ட அவமானங்கள் நீங்கும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன் உண்மையான மதிப்பை உணர ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் தீர்ந்து ஒருமனப்பாடு உருவாகும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கைத் துணையின் பாதையிலும் நான் என் அருளை வெளிப்படுத்துவேன். உன் வீடு இனி சத்தங்களால் அல்ல, அமைதியால் நிரம்பும். கசப்புணர்வுகள் விலகி மன்னிப்பும் அன்பும் அங்கே ஆட்சி செய்யும். உடைந்த உறவுகளை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீ தனிமையாக உணர்ந்த காலம் முடிந்து உறவுகளின் அரவணைப்பில் நீ மீண்டும் மகிழ்வாய். என் பிள்ளையே, நான் உன் இல்லத்தின் தலைவனாக இருந்து அதை வழிநடத்துகிறேன். என் அருள் இருக்கும் இடத்தில் குழப்பத்திற்கு இடமில்லை. என் அன்பு குழந்தையே, உன் உடலில் நிலவி வந்த பலவீனங்களும் நீண்ட நாட்களாக உன்னை வாட்டிய வலிகளும் எனக்கு மறைந்தவை அல்ல. சில நேரங்களில் வலி உடலில் இருப்பதை விட மனத்தில் அதிகமாக வேரூன்றி உன்னை சோர்வடைய செய்ததை நான் அறிவேன். இது எப்போது சரியாகும் என்று நீ நிம்மதியின்றி தவித்த இரவுகளையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்போது கேள். நான் உனக்கு குணமளிக்கிறேன். என் கருணை உன்னை தொடுகிறது. உன் உடலில் சோர்ந்து போன பகுதிகளில் புதிய வலிமை பாய்கிறது. நீ இழந்த ஆரோக்கியத்தை மெதுவாக மீண்டும் பெறுவாய். உன் எலும்புகள் பலப்படும். உன் உடல் புதிய தெம்பை அடையும். உடல் ரீதியான பாதிப்புகள் மட்டுமல்ல, மனரீதியாக நீ அடைந்த காயங்களையும் நான் ஆற்றுகிறேன். கசப்பான நினைவுகள் உன் ஆரோக்கியத்தை கெடுக்க நான் இனி அனுமதிக்க மாட்டேன். உன் மனதை வாட்டிய நினைவுகள் மெதுவாக தளர்கின்றன. பதற்றமும் பயமும் உன் உடலை ஆட்சி செய்ய முடியாது. என் சமாதானம் உன் உள்ளத்தில் வேரூன்றி உன் உடலையும் சீர்படுத்துகிறது. நீ நீண்ட காலமாக சுமந்து வந்த பிணிகள், தெரியாமல் உன் பலத்தை உறிஞ்சிய நோய்கள், இவை அனைத்திலிருந்தும் விடுதலை பெறும் காலம் தொடங்கியுள்ளது. நான் உன் பரிகாரி, நான் உன் மருத்துவர். உன் ஆயுளை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ நலமுடனும் வலிமையுடனும் தெளிவான மனத்துடனும் வாழ்வாய். உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும். ஆரோக்கியமான உணர்வுகளும் தெம்பான உடலும் உன் சொத்தாகும். என் வல்லமை உன் இரத்த நாளங்களில் பாய்ந்து உன்னை உள்ளிருந்து புதுப்பிக்கிறது. நீ மீண்டும் முழு நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகள், பின்னால் நெய்யப்பட்ட சூழ்ச்சிகள், பொறாமையால் உருவான தீய எண்ணங்கள், இவை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ மௌனமாக இருந்த காலங்களில் கூட உன் உள்ளத்தில் எழுந்த நியாயம் கிடைக்குமா என்ற கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். உன்னை தாழ்த்த நினைத்த முயற்சிகள் உன் மனதை பலமுறை காயப்படுத்தியிருக்கின்றன. ஆனால் இப்போது கேள். நான் உன் கேடயம், நான் உன் காவலன். உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த தீய முயற்சியும் வெற்றி பெறாது. பொய் பேசப்பட்ட இடங்களில் உண்மை வெளிப்படும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நீ மௌனமாக இருந்த தருணங்களில் உனக்காக நான் தான் பேசினேன். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நான் நீதியை வழங்குவேன். பொறாமை மற்றும் தீய எண்ணங்களால் உன்னை சுற்றி பின்னப்பட்ட வலைகள் அனைத்தும் இப்போது அறுக்கப்படுகின்றன. உன்னை பயமுறுத்த முயன்ற காரியங்கள் இனி உன் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. நீ ஒரு வெற்றி வீரனாக நிமிர்ந்து நிற்பாய். உன்னை தாழ்த்த நினைத்தவர்களின் முன்னிலையில் நான் உன்னை உயர்த்துவேன். என் பாதுகாப்பு உன்னை சுற்றி ஒரு தெய்வீக வளையமாக உள்ளது. எதற்கும் அஞ்சாதே. உன்னை தொடுபவன் என் அருளின் எல்லையை தொடுபவனுக்கு சமம். பகலில் வரும் அச்சங்களும் இரவில் எழும் கவலைகளும் உன் மனதை ஆட்சி செய்ய முடியாது. நீ எங்கு சென்றாலும் என் பிரசன்னம் உன்னோடு வரும். உன் பயணங்களிலும் உன் இருப்பிடத்திலும் உன்னை நான் காக்கிறேன். விபத்துகளிலும் ஆபத்துகளிலும் இருந்து உன்னை தப்புவிப்பேன்.
உன் குடும்பத்தினரை என் அருள் சிறகுகளின் கீழ் மறைத்து வைப்பேன். உலகம் குழப்பத்தில் இருந்தாலும் நீ என் அமைதியில் தங்கியிருப்பாய். என் பிள்ளையே, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உன் ஆழ்மனதில் உணர்ந்து கொள். எந்த தீய சக்தியும் உன் எல்லையை தாண்ட முடியாது. என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக பொறுமையோடு காத்திருந்த அந்த காலம் இப்போது நிறைவடைகிறது. காத்திருத்தல் எவ்வளவு கடினமானது என்பதை நான் அறிவேன். பல முறை எப்போது என்று நீ உன் உள்ளத்தில் கேட்டிருக்கிறாய். ஆனால் அந்த காத்திருப்பின் காலம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்கவே அனுமதிக்கப்பட்டது. இப்போது நீ விதைத்த விதைகள் அனைத்தும் கனியாகும் காலம் வந்துவிட்டது. நீ இவ்வளவு காலம் சுமந்த பாரங்கள், தாங்கிய அவமானங்கள், அடக்கி வைத்த கண்ணீர், இவை அனைத்துக்கும் பதிலாக நான் உனக்கு உயர்வையும் நிறைவையும் தருகிறேன். இது உன் அறுவடை காலம். நீ உழைத்ததையும் பொறுமையோடு காத்திருந்ததையும் நான் மறக்கவில்லை. உன் நம்பிக்கையை நான் பார்த்தேன். அதற்கான பலனை இப்போது நீ அனுபவிக்கப் போகிறாய். மனிதர்கள் தரும் வாக்குறுதிகள் மாறலாம், ஆனால் என் வாக்குறுதி ஒருபோதும் மாறாது. நீ எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். உன் அவமானங்கள் புகழாக மாறும். உன் தோல்விகள் சாட்சிகளாக மாறும். நீ நினைத்ததை விட அதிகமாக நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன் மெய்ப்பன். உனக்கு குறைவு ஏற்படாது. பஞ்சகாலத்திலும் நீ செழிப்பாக இருப்பாய். வறண்ட நிலத்தில் நீ ஊற்றாக மாறுவாய். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். என் பராமரிப்பு உனக்கு எப்போதும் உண்டு. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். அவர்களையும் நான் ஆசிர்வதிப்பேன். தலைமுறை தலைமுறையாக என் அருள் உன் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். நீ யார் என்பதை உலகம் சொல்லும் வார்த்தைகளால் தீர்மானிக்காதே. நீ என் செல்ல பிள்ளை. நீ ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரி. உன் மதிப்பு பொன்னையும் பொருளையும் விட உயர்ந்தது. நீ விசேஷமாக படைக்கப்பட்டவன். உனக்குள் இருக்கும் தனித்துவத்தை நான் அறிவேன். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதே. நீ ஒரு அற்புதமான படைப்பு. நீ பலவீனமாக இருப்பதாக நினைக்கும் தருணங்களில்தான் என் வலிமை உனக்குள் மிக தெளிவாக வெளிப்படுகிறது. உன் ஆளுமையை நான் உயர்த்துவேன். உன்னை பார்ப்பவர்கள் என் மகிமையை காண்பார்கள். நீ ஒரு ஒளியாக திகழ்வாய். உன் அடையாளத்தை என்னிடம் கண்டுகொள். நீ நேசிக்கப்படுபவன், மதிக்கப்படுபவன், உயர்ந்தவன். நன்றியுள்ள இதயத்தோடு உன் நாளை தொடங்கு. உனக்கு கிடைத்த சிறிய நன்மைகளுக்காக கூட நன்றி சொல். நீ நன்றி சொல்லும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். நன்றியுள்ள இதயம் ஒரு காந்தம் போன்றது. அது நன்மைகளை ஈர்க்கும். உன் புகார்களை நிறுத்திவிட்டு உன் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். நீ பெற்ற ஆறுதலை பிறருக்கும் பகிர். துயரத்தில் இருப்பவர்களுக்கு நீ ஒரு ஆறுதலாக மாறு. நீ குணமடைந்த பிறகு மற்றவர்களின் காயங்களை ஆற்றும் மருந்தாக மாறு. உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். இப்போது இந்த செய்தியை முழுமையாக கேட்ட உனக்கு என் இறுதி ஆசீர்வாதம். உன் இதயத்தில் இருந்த வாரம் இப்போது முற்றிலும் நீங்கியுள்ளது. ஒரு புதிய சக்தி உனக்குள் பாய்வதை நீ உணர்கிறாய். நீ நிம்மதியாக உறங்கலாம். நாளை காலை நீ புதிய உற்சாகத்தோடும் தெளிவான நம்பிக்கையோடும் எழுவாய். உன் வாழ்க்கை இனி போராட்டமாக இருக்காது. அது ஒரு பயணமாக, ஒரு கொண்டாட்டமாக மாறும். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கலங்காதே. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பாதுகாக்கப்பட்டவன். நீ வெற்றியாளன். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வாய் உன்னை வழிநடத்துவேன். இதுபோன்ற ஆன்மீக தொடர்புகளை பார்க்க நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் அன்பு அவர்கள் மீதும் படட்டும். இது சிவபெருமானின் வாக்கு. நீயே நிரந்தரம். ஈசனே என் வாழ்வில்.